எகிப்திலிருந்து கானான் புறப்பட்ட இஸ்ரவேலரில் லேவியின் வம்சத்தானாகிய கோராகு ரூபன் வம்சத்தில் உள்ள தாத்தானையும் ஆபிராமையும் ஓனானையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலரில் உள்ள பிரபலமானவர்களில் 250 பேரையும் கூட்டிக் கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக வந்து நின்றான். கோராகும் அவனை பின்பற்றினவர்களும் மோசே ஆரோனை பார்த்து, கர்த்தரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துவது என்ன என கேட்டபொழுது மோசே முகங்குப்புற விழுந்தான். பின் மோசே கோராகு கூட்டத்தை பார்த்து, நாளை கர்த்தருடையவன் யார் என்பதையும் தம் மண்டைக்கு வர தேவன் யாரை அனுமதித்தார் என்பதையும் காண்பிப்பார். எனவே கோராகுவே, நீ உன் கூட்டத்தோடு வந்து உங்கள் தூப கலசங்களில் தூபமிடுங்கள் என்றான். மோசே தாத்தானையும் ஆபிராமையும் அழைத்து வரச் சொன்னான். அவர்கள் வர மறுக்கவே கடுங்கோபம் கொண்ட மோசே கடவுளிடம் மண்டியிட்டு அவர்கள் காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டாம் என வேண்டினான். கோராகு, தாத்தான், ஆபிராம் இவர்களின் கூடாரத்தை விட்டு எல்லோரும் தூரம் போக தேவன் கட்டளையிட்டார். தூரம் போன போது பூமி 2ஆக பிளந்தது. உயிருடன் கோராகு கூட்டத்தார் புதைந்தனர். தூப வர்க்கம் போட்டு கொண்டிருந்த கோராகு கூட்டத்தார் 250 பேர் மேலும் தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து சுட்டெரித்தது. ஆனால் கோராகுவின் பிள்ளைகள் மட்டும் காப்பாற்றப்பட்டனர். அவர்கள் பின்னாளில் சங்கீதமும் பாடியுள்ளனர். தேவனுக்கு விரோதமாய் பாவங்களில் ஈடுபடாதீர்கள், அவருடைய கோபம் பயங்கரமானது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.